வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆனி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் வந்த தொகை மறுநொடியே செலவாகிவிடும். உடல் நலத்திற்காகவும் சிறு தொகையை செலவிடும் சூழல் ஏற்படும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். எனவே மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தும் வாய்ப்பு உண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். தொழில் வெற்றி நடைபோடும். வரவேண்டிய லாபம் வந்து சேரும். கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் கடன் சுமை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைக்கும் வேளையில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண் வழி பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். உடன்பிறப்புகள் வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையும். அதே போல் ஆனி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகளும் சில மனக்கசப்பான நிகழ்வுகளும் நடைபெறலாம். சனியின் மீது குருவின் பார்வை பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. இருந்தாலும் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் வரலாம்.